என் சமையலறை மை கிச்சன். இன்றைக்கி நான் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு மிக்சர். இது ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸாக இருக்கும். ஈவினிங் டைம் டீ ஸ்நாக்ஸு. இது எப்படி நம்ம செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா சீச்சிட்டு அதை 2 வாட்டி நல்லா தண்ணியில் அலசிட்டு அதை காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வேர்க்கடலை தேவையான அளவு எடுத்திருக்கேன், வரமிளகாத்தூள் எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இதுதான் தேவையானது. இப்போ நம்ம எப்படி உருளைக்கிழங்கு மிக்சர் செய்கிறதுன்றது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் நம்ம இந்த உருளைக்கிழங்கை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு டைரெக்டாக அப்படியே சேர்க்குறேன். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வைக்க வேண்டியது அவசியம் இல்லை. நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தான் அந்த உருளைக்கிழங்கு நான் சேர்க்குறேன். இந்த பபுள்ஸ்லாம் தானாக அடங்குற வரைக்கும் நம்ம இதை சிம்மில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ தான் நல்லா ஈவனாக ஒரே கோல்டன் கலர் ப்ரௌனில் வேகும். நீங்கள் இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இது கருகாமல் இருக்கிறதுக்காக சும்மா லேசாக அதை ஒரு வாட்டி கிண்டி விட்டால் மட்டும் போதும். இப்போ பார்த்திங்கன்னா 95% நல்லா வெந்துருச்சு. அந்த கலர் வர்றதை பார்க்கலாம் நம்ம. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வந்திருக்கு அப்படின்னு. நீங்கள் இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு பவுலில் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலே தேவையான அளவுக்கு வேர்க்கடலை போட்டு நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த எண்ணெயிலே கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது டெஃபினட்டாக கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும், ஏன்னா உருளைக்கிழங்கு பிடிக்காத குழந்தைங்களே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா குழந்தைங்களுக்கும் உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நம்ம மிக்சர் செஞ்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பும், எவ்வளோ தேவையோ உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாத்தூளும் தூவிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையான ஈவினிங் டைம் டீ ஸ்நாக்ஸுங்க இது. நீங்கள் டீ போடுற டைம்குள்ளே சட்டுன்னு உருளைக்கிழங்கு திருவுறது மட்டும்தான் வேலை. டக்குன்னு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து நம்ம டீக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.